மகரம் ராசி அவர்களுக்கு இந்த பங்குனித்தூர் எந்த மாதிரியான விரதங்கள் கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும்? உத்திரத்துக்கும் மகரத்திற்கும் பெரிய நெருக்கமான தொடர்பு உண்டு. ஆன்மீகவாதிகள்மா மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஆன்மீகவாதி. ஒன்று இருந்தாங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்படி வேணாலும் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ண யாருமே முடியாது. மகரம் மாதிரி திடீர்னு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னா சன்னியாசத்துக்கு உடனே போயிடுவாங்க. அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு விலகிடுவாங்க. அதாவது ஒரு முடிவை ஒரு ஜனப்பொழுதில் எடுக்கிறதுக்கு மகரத்தால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட வைராக்கியவாதிகள். அது மாதிரி ஏஜ் ஆக ஆக மகரத்தை பொறுத்த வரைக்கும் வருமான யுக்திகள் கிடைக்கும். இப்போ இந்த உத்திரத்தில் விரதம் இருந்தாங்கன்னா அந்த வருமான யுக்தி அதிகமாகும். ஒரு சம்பாத்தியத்தை என்ன பண்ணலாம், என்ன டைம் எடுத்துக்கலாம், நமக்கு சோர்வுங்கிறதே வரவே வராது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரத்தில் விரதம் இருந்தால் சோர்வு. நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்காங்க, வீட்டில் சமையல் பண்ணுறாங்க, இப்போல்லாம் சமையல் பண்ணும்போது அலுப்பு வரும். ஏன்னா அவங்க பாவம் சமைச்சே வருத்தப்படுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை ஐடியில் ஒர்க் பண்ணுற பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு சமையலும் பண்ணணும். வீட்டில் உள்ளவங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் நல்லா காலை நல்லா என்னது சோஃபாவில் எதுக்கு நீட்டி போட்டுட்டு ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பார், செல்ஃபோன் பார்த்துட்டே இருப்பார். யாரும் வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் பெண்கள் மகர ராசியில் பிறந்தவங்க அவசியம் உத்தரத்தில் விரதம் இருந்தாங்கன்னா நெருக்கடிகளை விலக்கி பணத்தை சம்பாதிக்கிற யுக்தி அவங்களால பெற முடியும். மனசில் நல்ல தைரியம் ஏற்படும்.